எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா, அதை பற்றின பதிவு. வாங்க அந்த மூலிகை ஒத்தடம் கொடுப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். கேஸ்டர்ட் ரூட், ஆமணக்கு வேர், நீம் லீவ்ஸ், வேப்பு இலை, ட்ரை ஜிஞ்சர், சுக்கு, ஓமம், கேரம் சீட்ஸ், மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், ஃபெனுக்ரீக் லீவ்ஸ், வெந்தய கீரை இலைகள், ஹிமாலயன் சால்ட்டு, இந்துப்பு. இப்போ உங்களுக்கு இந்துப்பு கிடைக்கலன்னா சாதா கல்லுப்பு கூட பயன்படுத்திக்கலாம். தூள் உப்பு பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பு பயன்படுத்துங்க. அப்புறம் எல்லோ மஸ்டர்டு ஆர் ஒயிட் மஸ்டர்டு, வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெண்கடுகு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதாவது இந்த ஆமணக்கு வேர் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் எங்கேயாவது செடிகள் நிறைய மானாவாரியாக வளர்ந்துருக்கும் இப்போ தெரு ஓரங்களில், அங்கே பார்க்குறப்போ இந்த வேரை எடுத்து காய வச்சு சுத்தப்படுத்தி இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க, நறுக்கி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இந்த ஒத்தடத்துக்கு தேவையான பொருட்களை கலக்கி சூடு பண்ணி ஒத்தடம் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். அதாவது இப்போ இந்த ஆமணக்கு வேர் இது இருக்கு இல்லையா, இது ஒரு 30 கிராம், 30 கிராம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வேப்ப இலை 15 கிராம், வெண்கடுகு 15 கிராம், ஒரு ஸ்பூன் போடலாம், இல்லாட்டினா இந்த 15 கிராம், மஞ்சள் தூள் 15 கிராம், ஓமம் 15 கிராம், சுக்கு 15 கிராம், இந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்துப்பு, அது 10 கிராம். இப்போ இதெல்லாம் பொண்ணா போட்டாச்சு. இதை என்ன பண்ணுங்க, இடிச்சுக்கோங்க. மிக்சியில போட்டு இடிக்கணும்னாலும் இடிச்சுக்கோங்க, ஆனா கொரப்பா இடிக்கணும், ரொம்ப நைஸாலாம் வேணாம். இப்போ நான் இது போடுறப்போ, இந்த மூலிகைகள்லாம் போட்டு இடிக்கிறப்போ, இது வெந்தயக்கீரை இலைகள் காய்ந்தது இருக்கு இல்லையா, அது போட மறந்துட்டேன், இப்போ சொல்லுறேன். இந்த வெந்தயக்கீரை இலைகள் 15 கிராம், இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இதை பாருங்க, உங்களுக்கு அந்த இடிக்கிறதுக்கு அந்த இடிக்கல்லாம் இல்லைன்னா மிக்சியில போட்டு ஒரு சுத்து, அதாவது ரொம்ப இதாக வேணாம், இது மாதிரி 1-2 இடித்து எடுத்துக்கோங்க, நைஸாக இடிக்கக்கூடாது. இதை பாருங்கள், இது மாதிரி கொரப்பாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இடிக்கல் இருந்ததுன்னா இடிக்கல்லில் நசுக்கி எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ஆமணக்கு வேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த காய போடுற நறுக்கி போடுவீங்களே, அப்போவே கொஞ்சம் சின்னதாக நறுக்கி போடுங்க, இல்லாட்டினா இது சீக்கிரம் இடிப்படாது, அப்படியே இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை காய போடுறப்பவே சிறு இதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி பொடினா 1-2 பொடி பண்ணோம் இல்லையா, அதை என்ன பண்ணுங்க, ஒரு துணியில் போட்டு அதை ஒரு பொட்டலமாக மடிச்சுக்கோங்க. மடித்து கயர் போட்டு கட்டிடுங்க. இது மாதிரி கயர் போட்டு நல்லா கட்டிடுங்க. கட்டி ஒரு மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. இப்போ மூட்டை கட்டியாச்சு.
இப்போ இதை என்ன பண்ணணும்னா நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. இப்போ இறுக்கமாக கட்டிட்டோம் இல்லையா அந்த மூட்டையை. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு தோசைக்கல்லோ இல்லாட்டினா உங்கள் வீட்டில் என்ன அதாவது மண் பாத்திரங்கள்ல இதெல்லாம் இருக்கும் இல்லையா, தேவையில்லைன்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கோங்க. அதாவது இப்படி அகலமான ஒரு தோசைக்கல் மாதிரி இருக்க பொருட்களை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க அந்த மருந்து வாசனைகள் இதில் இறங்கும். நீங்கள் அப்புறம் சமைச்சிங்கன்னா அது சமையல்லையும் அந்த வாசனை தெரியும். அதனால தான் இப்போது செந்தூரம்னா இந்த அடி போன தோசைக்கல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதாவது தோசை சுடுறப்போ அடியில் தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி தோசைக்கல் இருக்கும் இல்லையா, தூக்கி வெளியில் போட போவோம். அந்த மாதிரி தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கழுகி வச்சிடுங்க. கழுகிட்டு இந்த ஈரம்லாம் காயட்டும். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. தீயில வச்சுட்டு இந்த பொட்டலத்தை சூடுபடுத்துங்க. இந்த பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டி இது பண்ணிட்டே தூக்கி போட வேணாம். இப்போ சூடு வந்துடுச்சு. உங்கள் இதுக்கு சூடு பொறுக்கும் முன்னாடி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கே வீக்கம் அப்புறம் வலிகள் இருக்கோ, அப்புறம் இந்த தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல பண்ணுங்கள். இந்த முட்டு வலிக்கெல்லாம் ஒத்தடம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கூட இது மாதிரி ஒத்தடம் கொடுக்கலாம். இது மாதிரி இது பண்ணுங்க. என்ன இதில் ஒரே ஒரு இது என்னன்னா, ஆமணக்கு வேர் தான் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி எல்லாமே கிடைக்கும். இது மாதிரி ஒத்தடம் கொடுக்க வேண்டியதுதான். இந்த மருந்தோட மனமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூடுக்கு சூடில் வைங்க, இல்லாட்டினா இது மாதிரி தான் சூடு வச்சோன்னா நம்ம இது தாங்காது, நம்ம கையை விடுக்குன்னு எடுப்போம். தொட்டு பாருங்க, சூடு உங்களுக்கு பொறுக்கு மட்டும் இருந்ததுன்னா ஒத்தனம் கொடுத்து எடுங்க. இப்படி தான் இந்த ஒத்தனம் கொடுக்கறது. நீங்களும் இந்த ஒத்தனம் கொடுக்கும் மூலிகைகளை வச்சு ஒத்தனம் கொடுத்து உங்கள் கால்வலி கைவலி அந்த சதைகள் ஒரு இறுக்கமாக இருக்கும் இல்லையா, இது மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். முட்டி வலிக்கு குறிப்பாக இந்த முட்டி வலி இந்த பொறுக்கும் சூட்டில் வச்சு ஒத்தடம் கொடுங்க. முட்டி வலி வீக்கத்துக்கெல்லாம் இது நல்லா கேட்கும். இந்த மூலிகைகளை பயன்படுத்தி இந்த ஒத்தட மூட்டையை பயன்படுத்தி உங்கள் வலிகளை போக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒத்தடம் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா, அந்த பகுதிகளில் வேர்க்கும். அது மாதிரி அந்த வேர்வை தண்ணிகள்லாம் வர வரைக்கும் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வலிகள் நீங்கும். இந்த ஒத்தடம் மூட்டையை பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஒண்டி பயன்படுத்த தேவையில்லை, ஒரு 6-7 வாட்டி கூட பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த மூலிகைகளோட குணம் நம்ம அந்த 6-7 வாட்டி பயன்படுத்துகிற வரைக்கும் அந்த பொருட்களில் இருக்கும். அதனால் ஒரே நாளையில் அந்த ஒரே வாட்டி ஒத்தடம் கொடுத்துட்டு தூக்கி போட தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா மூட்டுக்களில் எங்கெங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ, மூட்டு வீக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் கொடுக்கலாம். தசை இறுக்கமாக இருக்குது இல்லையா, அந்த இடங்களில் கொடுக்கலாம். வலிகள் பொறுக்க முடியாமல் அந்த மூட்டு வலிகள்லாம் இருக்கு இல்லையா, அப்போ கூட இந்த ஒத்தடம் கொடுக்கலாம். இது மாதிரி ஒத்தடம் கொடுக்குறப்போ கொஞ்சம் அந்த சூடை பார்த்துக்கணும். நம்ம பொறுக்கு மட்டும் சூட்டில் வச்சு ஒத்தடம் கொடுக்கணும். இந்த ஒத்தடத்தை கொடுத்து நீங்களும் உங்கள் வலிகளை போக்கிக் கொள்ளுங்கள்.